நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்த இந்த தகவல்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை மற்றும் கீழக்கரை மக்களின் தனித்துவமான வாழ்வியலை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. ஒரு ஊரின் உணவு என்பது வெறும் ருசி சார்ந்தது மட்டுமல்ல, அது அந்த மண்ணின் வரலாறு, வணிக தொடர்பு மற்றும் மக்களின் பண்பாட்டை கூறும் சாட்சியாகவும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல கீழக்கரை இந்தோ அரேபியன் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய சங்கம புள்ளி. உங்கள் பதிவிலிருந்து சில முக்கியமான உண்மைகளை நான் உணர்கிறேன். 1. காய்கறிகளின் முக்கியத்துவம். வெஜிடேரியன் இன்டிகிரேஷன். பொதுவாக முஸ்லிம் உணவுகள் என்றாலே அசைவம் மட்டுமே என்று நினைப்பவர்களுக்கு உங்கள் ஊர் தாலிச்சா ஒரு சிறந்த பாடம். எலும்பை சுவைக்காக மட்டும் சேர்த்துவிட்டு மாங்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் என காய்கறிகளுக்கு முதலிடம் கொடுப்பது ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான உணவு முறைக்கு சான்று. ரசம் மற்றும் கீரை இல்லாமல் சாப்பாடு முழுமையடையாது என்பது முழுக்க முழுக்க தமிழ் மண்ணின் பாரம்பரியத்தோடு பிணைந்த பண்பு. 2. வணிகமும் கலாச்சார பரிமாற்றமும். கீழக்கரை துறைமுகம் வழியாக அரேபியர்களுடன் உங்கள் முன்னோர்கள் செய்த வணிகம் வெறும் பொருட்களை மட்டும் கொண்டு வரவில்லை. அவர்களின் சமையல் நுட்பங்களையும் குறைவான காரம், மனம் மிக்க மசாலாக்கள் கொண்டு வந்துள்ளது. அதை நம் ஊர் காய்கறிகளுடன் சேர்த்து ஃபியூஷன் முறையில் மாற்றியது கீழக்கரை மக்களின் புத்திசாலித்தனம். 3. தாலிச்சா மைனஸ் ஒரு தனித்துவ அடையாளம். நீங்கள் சொன்னது போல இது எலும்பு போட்ட சாம்பார் என்று சொல்வது மிகச்சரி. அரேபியாவின் எலும்பு சாரும் பிரத், இந்தியாவின் சாம்பார் முறையும் இணைந்த ஒரு உன்னதமான உணவு இது. உங்கள் தகவல்களின் அடிப்படையில் சில முக்கிய குறிப்புகள். அம்சம்: கீழக்கரை இந்தோ அரேபிய முறை. அடிப்படை: சைவமும் அசைவமும் சரிபாதியாக கலந்த ரத்தம். தாலிச்சா: காய்கறிகள் அதிகம், எலும்பு மணத்திற்கு மட்டுமே. தினசரி உணவு: ரசம், கீரை, காய்கறி. சைடிஷ் கட்டாயம் தேவை. விசேஷங்கள்: பிரியாணி இருந்தாலும் எண்ணெய், கத்திரிக்காய், தயிர் பச்சடி போன்ற சைவ துணைகள் இன்றி முழுமை பெறாது. உணவு என்பது ஒரு இனத்தின் வரலாறு என்பதற்கு கீழக்கரை ஒரு சிறந்த உதாரணம். உங்கள் ஊரின் இந்த உன்னதமான உணவு பழக்கத்தை பற்றி பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி முசபிஹு சார்.